ஆப்கி அதாலத்ல இம்ரான் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் அரசியல்ல ஃபெயில் ஆயிட்டாரு. இம்ரான் சார், நீங்க ஹாஸ்பிட்டலுக்காக காசு கலெக்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு நிறையவே சப்போர்ட் கிடைச்சது. சின்ன பசங்க, இளைஞர்கள், வயசானவங்க, தாய்மார்கள் அவ்வளோ பேரும் சப்போர்ட் பண்ணி நிறையவே காசு கொடுத்தாங்க. அந்த காசை வாங்கி தான் இங்கே ஹாஸ்பிட்டல் கட்டினீங்க. ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுருக்கீங்க. ஆனால் அந்த நாட்டு மக்கள் உங்களை ஒரு லீடராக ஏற்றுப்பாங்க நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் பார்ட்டி ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் பார்ட்டிக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு பதிலாக அது மொத்தமாக அநியாயம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்னுடைய யூனிவர்சிட்டி டிகிரி அது பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ். அப்புறம் நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லைனா புது பாலிட்டிஷியனும் கிடையாது. ஏன்னா நான் அந்த ஒரு உங்கள் டிகிரி நீங்கள் படித்ததை நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் எல்லாத்தோடையும் கம்மி மார்க் தான் கிடைச்சிருக்கு. நான் உங்களை ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மறுபடியும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும். பாலிட்டிக்ஸ் பேப்பர்லேயே எனக்கு ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே எல்லாருமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள எனக்கு டாப் செகண்ட் கிடைச்சது ஆக்ஸ்ஃபோர்டுக்குள்ள. பாலிட்டிக்ஸ்ல இல்லை, எக்கனாமிக்ஸ்ல தான் கிடைச்சது. எக்கனாமிக்ஸ்ல தேர்ட், எக்கனாமிக்ஸ்ல கம்மி. பாருங்க, எனக்கு பாகிஸ்தானுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நல்லாவே தெரியும். ஒரு மனுஷன் ஒரு ஆன்டி ஸ்டேட்டஸை ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பண்ண வந்தான். அந்த மனுஷனை இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஆளுங்க, எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, ஆட்சியில் இருந்தவங்க என்ன ஒரே அடியா திடுதிப்புன்னு பிரைம் மினிஸ்டர் ஆக விட்டுருவாங்களா? அப்புறம் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இல்லாம பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? ஒரு புது பார்ட்டி இந்த மாதிரி ஸ்வீப் பண்ண முடியுமா? சோ எனக்கு இதுல எந்த விதமான தப்பான கருத்தும் இல்ல. நீங்க அங்க 9 சீட்டுல போட்டிட்டீங்க, 7 இடத்துல டெபாசிட்ட இழந்து நிக்கிறீங்க. அதை நீங்க கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். எங்களுக்கு 3 சீட்ஸ் கிடைக்கும், மற்றதுல ஒன்றும் கிடைக்காது. இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா நான் இப்போ இதை பத்திலாம் நான் இங்க பேசக்கூடாது. பாத்தீங்கன்னா எங்க பார்ட்டியை நாங்க கலைச்சிட்டோம். இங்க இருந்து நான் என் பார்ட்டிக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். அதாவது கேம்பெயின் போகாதனால தான் உங்க பார்ட்டி கவுந்துருச்சு. இல்ல, அதனாலலாம் கவர்ல. நான் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த நேரத்தில் நான் பப்ளிக்ல இருந்தேன். எனக்கு தெரியும் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இல்லாம உங்களுக்கு ஓட் இல்ல, உங்களுக்கு ஓட் பேக் இருந்தாலும் அதுல சேர்க்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிருந்தாலும் கூட இது வரைக்கும் பாகிஸ்தான்ல நடக்கிற எலெக்ஷன்ல யாரும் ஜெயிக்கல. ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு பார்ட்டி கூட நின்னாங்கன்னா இது வரைக்கும் அவங்கள யாரும் தோக்கடிச்சதே கிடையாது. உங்களோட பார்ட்டி புதுசுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீங்க எத்தனை சீட்ல போட்டிட்டீங்களோ எல்லாத்தையும் தோத்துட்டீங்க. ஆனா 2001 எலெக்ஷன் நடந்தப்போ அப்பவும் உங்க பார்ட்டிக்கு 0.8% ஓட்டு தான் கிடைச்சது. சரியா சொன்னீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா அதுவும் கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இதுதான் காரணம். பாருங்க, நாங்க எங்களுடைய 2வது எலெக்ஷன்ல ஜெனரல் முஷரஃப அவருடைய 3 வருஷ ஆட்சியில நாங்க அவருக்கு 2.5 வருஷம் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நாங்க என்ன நினைச்சோம்னா, ஜெனரல் முஷரஃப் கொடுத்த அஜெண்டாவில் இருக்கிற 7 பாயிண்ட்ஸ் அது எங்களுடைய அஜெண்டா. ஸோ நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். கடைசியில் எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஜெனரல் முஷரஃப் கூட நாங்க எதை எதிர்க்கிறோமோ அதே ஸ்டேட்டஸ் தான் அவர் சப்போர்ட் பண்றாரு. அதோட எங்க பாதை பிரிஞ்சிருச்சு. ஆனா பாதை பிரிஞ்சாலும் எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க பாதைகள் பிரிஞ்சிருந்தாலும் நாங்க முஷரஃபோடைய பார்ட்டிலையும் இல்ல, அந்த அப்போசிஷன் பார்ட்டிலையும் இல்ல. அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக 3 மாசத்துக்கு முன்னாடி போறது, எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்க எங்க சர்வைவலுக்காக தான் போட்டி போட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, PMLN அது பஞ்சாபுடைய ஒரு மிகப்பெரிய பார்ட்டி, பாகிஸ்தானோட பெரிய பார்ட்டி. இதுக்கு முன்னாடி அதுக்கு பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி இருந்துச்சு. அதுக்கு வெறும் 13 சீட்ஸ் தான் கிடைச்சது. ஏன்னா அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக நின்னதுனால. இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்கள வைப் அவுட் பண்ணிடுச்சு. நாங்க இப்போ அவங்களுக்கு எதிரான ஒரு புது பார்ட்டி. உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜியாவுல் ஹக் அவரு அந்த பாகிஸ்தானோட பிரசிடென்ட், அவர் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாரு. ஆமா, அவர் எனக்கு 1988ல மினிஸ்டர்ஷிப்புக்கான ஆஃபர் கொடுத்தாரு. ஒருவேளை நீங்க பாலிடிக்ஸ் வரணும்னு நினைச்சா அந்த நேரத்தில் மினிஸ்டரா இருக்கலாம். இல்ல, எனக்கு ஜெனரல் முஷரஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃபரும் கொடுத்தாரு. அவரே இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு, ஒருவேளை இம்ரான் என்னுடைய பார்ட்டியில ஜாயின் பண்ண அவர் தான் பிரைம் மினிஸ்டருக்கான நாமினி. ஸோ பாருங்க, ஃபெயில்டு பொலிட்டிஷியனை பத்தி நீங்க சொன்னீங்க. சக்சஸ்ஃபுல் பொலிட்டிஷியனுக்கும் ஃபெயிலியர் பொலிட்டிஷியனுக்கும் இதுதான் வித்தியாசமா? அவங்க அவங்களுடைய மனசாட்சியை விற்கணுமா? தன்னுடைய பார்வையில சரிஞ்சிடணுமா? பவர் பாலிடிக்ஸ் பண்ணா அதுல வெற்றி அடையிறதுங்கிறது ரொம்ப சுலபம்.
இன்னைக்கு நான் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பேன். ஒருவேளை எனக்கு மேனிஃபெஸ்டோ பார்வையில் பார்வை இல்லைன்னா இன்னைக்கு நான் பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பேன். மினிஸ்டர். அதுவும் நடந்திருக்கலாம். முஷரப் சாரோட சேர்ந்தது நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தப்பு தான். அது எதனாலன்னு கேட்டா, நாங்க என்ன நினைச்சோன்னா ஜெனரல் முஷரப் இந்த நாட்டுடைய முன்னேற்றத்தை விரும்புறாருன்னு. நாங்க விரும்பின மாதிரியே. ஆனா எப்போ எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ, அவரு அதே ஸ்டேட்டஸ், அதே பாலிடிக்ஸே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸோ ஏன் தப்புன்னு தோணுச்சுன்னா, ஒருவேளை நாங்க முன்னாடியே அப்போசிஷனுக்கு போயிருந்தோம்னா, அப்போ நாங்க எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா தயாராயிருந்திருப்போம். உங்களுக்கு இப்படி தோணலையா? நீங்க ஒரு ஜென்டில்மேன், ஜென்டில்மேனுக்கு பாலிடிக்ஸ்ல இடமே இல்லைன்னு? நான் கண்டிப்பா அப்படி நினைக்கல. இவர்தான் அது. சொல்லப்போனா என்னுடைய பாகிஸ்தான் ரோல் மாடல் அவரு முகமது அலி ஜின்னா. அவர் ஒரு பிரின்சிபல் கொண்ட மனுஷன். அதாவது பாகிஸ்தான்ல இன்னைக்கும் எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு வந்தது ஒரே ஒரு லீடர் தான், எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். அப்புறம் அவர் ஒரு பிரின்சிபல் கண்ணோட்டம் உள்ள, அவர் ஒரு செல்ஃப்லெஸ் பொலிட்டீஷியன். அவர் ஒரு எங்களுக்கு ஐடியல். முகமது அலி ஜின்னா அவருடைய பாலிடிக்ஸை 1910ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் 47ல தான் வெற்றி அடைஞ்சாரு. பாருங்க, இப்போ நம்ம ஒரு மனக்கனவு, எப்போ ஒரு லட்சியத்தை ஃபாலோ பண்றோமோ, அப்ப நீங்க ஒரு டைம் ஃப்ரேமை உங்களுக்கு கொடுக்கலனா, இப்போ 2 எலெக்ஷன்ல நான் வெற்றி அடையாதனால நான் அதோட ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆட்டிடியூடுக்காக, வாழ்க்கை பூரா அதுல வெற்றி அடையறதுக்காக இதுல செலவழிப்போம். மக்கள் இப்ப இதை பத்தி கேள்வி கேட்க விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க பாகிஸ்தானோட கேப்டனா இருந்தப்போ, அந்த நேரத்துல நீங்க அதாவது இந்த மாதிரி என்ன நினைப்பீங்க? இந்தியாவோட மேட்ச் நடக்கும்போது அதாவது நீங்க எந்த உணர்வோட இருப்பீங்க? வேற ஒரு டீமோட விளையாடும்போது எந்த ஒரு ஃபீலோட இருப்பீங்க? பாருங்க, இந்தியாவுக்கு எதிராக நான் ஃபுல் ஃப்ளெஜ்டா ஆடுவேன். அப்புறம் உங்க டீமை தோக்கடிக்கிறதுக்கு நான் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆனா நீங்க இந்த ஒன்று மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே இது எனிமிட்டியா இருந்தது இல்லை. எப்பவுமே இது ஒரு ஹெல்தி காம்படிஷனாக தான் இருக்கும், நல்ல போட்டியாக தான் இருக்கும். ஏன்னா பப்ளிக் இதில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியா பூரா அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்க நாடு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால விளையாடியே ஆனா ஆகணும். இந்தியா கூட விளையாடும் போது உங்களுக்கு உண்மையாவே பயமா தான் இருந்திருக்கும். தோத்துட்டு திரும்ப போனா அங்க பப்ளிக் உங்களை அடிப்பாங்க. நான் என்னைக்கும் இதை மறக்கவே முடியாது. நான் இங்க ஃபர்ஸ்ட் டூர் வந்தப்போ எங்க டீம் இங்க மோசமா தோத்துருச்சு. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க தோத்தப்போ நாங்க இதுதான் முடிவு பண்ணோம், பாகிஸ்தான் நாடு பூரா எப்போ தூங்குமோ அப்பதான் ஃப்ளைட் ஏறி போகணும். ஸோ நாங்க அதுக்காக ரொம்ப பிளான் பண்ணி காலையில 4 மணி ஃப்ளைட்டை சூஸ் பண்ணி டெல்லியில சூஸ் பண்ணி ஏறி போனோம். அப்போ மக்கள் யாரும் ஏர்போர்ட்ல இல்ல, வெறும் கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் எங்களை 2 மணி நேரத்துக்கு ஏர்போர்ட்ல நிறுத்தினாங்க. அப்புறம் நாங்க இந்தியால இருந்து கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் ஜப்தி பண்ணிட்டாங்க. அப்புறம் ரெக்கார்ட்ஸ், அன்பளிப்புகள் எல்லாத்தையும் புடுங்கி வச்சுட்டாங்க. அதோட 2 மணி நேரம் எங்களை உட்கார வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பொழுது விடிஞ்சிருச்சு. நாங்க யார் கண்ணிலையும் படாம அங்கிருந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, 8 வருஷம் கழிச்சு நாங்க இந்தியாவில் ஒரு மேட்ச் ஆடி ஜெயிச்சுட்டு கிளம்பி போனப்போ இங்கே ஒரு சீரீஸ்ல நாங்க அதே ஏர்போர்ட்டுக்கு போனோம். அங்க சுமார் 1.5 லட்சம் பேர் எங்களை ரிசீவ் பண்ண வந்தாங்க. அதாவது 5 மைல் தூரத்துல மக்கள் ரிசீவ் பண்றதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதே கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் எங்களை தோல்ல தூக்கிட்டு போனாங்க. இது வெற்றி தோல்வியோட ஆக்சுவலா இது எங்களுக்கு நிறைய கத்து கொடுத்தது. இந்த 2 விஷயங்கள்லயும் நீங்க ஜெயிக்கும் போது ஒன்னு டைரக்டா வானத்துக்கு போயிடுவோம், அப்புறம் தூக்கும் போது நாம இப்படி நினைச்சுக்கணும், இப்போ இது கெட்ட நேரம் நல்ல நேரம் வரும். சார், உங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி தரிகே இன்சாஃப், ஒருவேளை பாகிஸ்தான்ல டெமோக்ரஸி வந்தா, உங்களோட பார்ட்டி பவருக்கு வந்தா, நீங்க எந்த மாதிரி பிராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பீங்க? அதனால இந்த காஷ்மீர் ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆகுற மாதிரி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த 2 நாடுகளும் ஒரு நல்ல தயாரான தீர்வுக்கு இருக்கு. இந்த பிரச்சனைய அப்புறமா பாத்துக்கலான்னு விட்டு வைக்கிறதுக்கு பதிலா அதுவே சரியாகணும் விட்டா அது சரியாகாது. ஹார்ட் லைனர்ஸ் உங்க தரப்புலயும் இருக்காங்க, எங்க தரப்புலயும் இருக்காங்க. அவங்க இந்த டிஸ்பியூட்டை பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் வெறுப்பால ஓட் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும், அன்பால ஓட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். வெறுப்பை பரப்புறவங்க டிஸ்பியூட்டை பயன்படுத்திப்பாங்க. அப்புறம் எந்த நேரத்துலயும் இது ஒரு எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா மாறும்னா, இப்போ சமீபத்தில் வந்துச்சு, அது நியூக்ளியர் ஆர்ம்ஸ் நாடுகளோட வீரர்கள் பார்டர்ல ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம மக்கள் எல்லாரும் அவங்களுடைய ஆஸ்டேஜஸ் மாதிரி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இதுக்கு கிரிக்கெட்னால தீர்வு கிடைச்சிருக்கு. இதை கிரிக்கெட் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. 2 நாடுகளும் கிரிக்கெட் ஆடினப்ப அவங்க எவ்வளவு நெருக்கமாக இருக்காங்க.
நான் அந்த சீரீஸை பார்த்தப்போ எனக்கு இப்படி கண்டிப்பா தோணவே இல்லை என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒன்று பார்ப்பேன்னு. அதாவது பாகிஸ்தான் தோத்துருச்சு, அவங்களுடைய கிரவுண்ட்லயே இந்தியாவுடைய பார்வையாளர்கள் இந்தியா கொடியை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாகிஸ்தான் கிரவுட் அவங்கள சியர் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்போ இங்கேருந்து எங்களுடைய ஃபேன்ஸ்லாம் ஓடி போனாங்க. மக்கள்லாம் லாகூரில் எப்படி இந்தியாவிலேருந்து வந்த மக்களுக்கு பார்வையாளர்களுக்கு எங்கள் நாட்டு மக்கள் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தாங்க, ரெஸ்டாரண்ட்டில் காசெல்லாம் எதுவுமே வாங்கலை. இதெல்லாம் வச்சு பார்க்க போனால் பப்ளிக்கில் ஒரு டிசையர் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, ரெண்டு நாடுகளும் ஒன்று ஆகணுங்கிற எண்ணமும் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று மட்டும் கண்டிப்பாக வருத்தமாக இருந்துச்சு. எங்கள் கிரிக்கெட்டர்ஸ் இந்தியன் டீமுக்கு எவ்வளோ அளவுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டினாங்கன்னா, ஒரு பக்கம் நாங்கள் ரொம்ப கேவலமாக தோற்றுருக்கோம், அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனால் நான் இதை மட்டும் நிச்சயமாக சொல்லி ஆகணும், நாங்கள் ஒரு விசித்திரமான சினாரியோவை பார்த்தோம். அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, மக்கள் இன்னும் கூட டெல்லியை விரும்புகிறாங்க, பப்ளிக் இதை தான் விரும்புது, மற்றது லீடர்ஷிப் கிட்ட தான் இருக்கு. அவங்க எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ்